நடிகர் விஜய் மகள் திடீர் தற்கொலை வெளியான அந்த முக்கிய செய்தி தமிழ் சினிமாவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்ல ஒருத்தவர் நம்ம விஜய் அவர்கள். அப்படியாப்பட்ட விஜய் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. இருந்தாலும் தன்னை வளர்த்து விட்ட மக்களுக்காக நான் இனிமே படங்கள் நடிக்க போறதில்ல, நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சினிமா விட்டுட்டு அரசியல்ல கிளம்பினாரு. அவர் எப்போ இந்த அரசியலுக்கு களமிறங்க போறேன்னு அறிவிச்சாரோ அப்பவே அவருடைய வீட்லயும் நிறைய பிரச்சனை. அரசியலுக்கு வரப்போறேன்னு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிறகு தமிழகத்திலையும் அவருக்கு நிறைய பிரச்சனை. ஏன்னா அரசியல் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல. அரசியல்ல போய் நாம கண்டிப்பா முன்னேற முடியாது. மக்களுக்கு நல்லது பண்றதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல, வேண்டாம் அப்படின்னு விஜயோட குடும்பத்தினர்கள் ஆரம்பத்திலேயே தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் தான் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு. இந்த முடிவுக்கு யார் எனக்கு குறுக்க வந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவங்கள உதறி தள்ள ஆரம்பிச்சாரு. அதுல முதல்ல அவங்க மனைவி சங்கீதா. சங்கீதா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அவர் பேசதே இல்லை. சங்கீதாவும் எவ்வளவு சொல்லி பார்த்து விஜய் கேட்கல அப்படிங்கிற ஒரு கோபத்துல விரக்தியில அவங்க கிளம்பி அவங்களுடைய அம்மா வீடான லண்டனுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. தன்னுடைய மகன் மகள்னு 3 பேருமே லண்டன்ல தான் இருக்காங்க. ஆனா இவங்கெல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு எந்த ஒரு சோகமும் இல்லாம விஜய் அவர்கள் எல்லாமே கடந்து போகும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய பாதையில கரெக்டா போயிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் கட்சியை ஓபன் பண்ணாரு. தமிழகம் முழுக்க இப்போ பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காரு. கண்டிப்பா இன்னும் 2 மாசம் நடக்க போற எலெக்ஷன்ல மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்துல கொண்டு வர போறேன் அப்படின்னு விஜய் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கடையில கரூர்ல நடந்த பிரச்சாரத்தப்போ 41 பேர் இறந்து போனாங்க. அதற்காக விஜய் மேல சிபிசிஐடி விசாரணையும் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க. ஆனா விஜய் தரப்புல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது வேறுதோ யாரோ பண்ண சதியில விஜய் பேரை கோத்து விட்டுருக்காங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் இத முழுசா நம்புறாங்க. இருந்தாலும் இதனால விஜய்க்கு நிறைய பிரச்சனை தான். ஒரு பக்கம் விஜய் இதனால மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டு இருக்காரு. இடையில 2 நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு நள்ளிரவுல விஜய்க்கு உடல்நலம் சரியில்லாம போயிருக்கு. அவரு உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றிருக்காரு. ஏற்கனவே விஜய்க்கு உடல் நிலையில சில பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் ஆரம்பத்திலே இவரு அங்க போன செட் ஆகாதுன்னு அவங்க குடும்பத்தினர்கள் தடுத்தாங்க. ஆனா விஜய் கேட்கல. இப்படி அந்த 41 பேர் பலியானதுக்கு முக்கியமான காரணமே விஜய் தான் சொல்லி சொல்லி விஜய் அதனாலே சரியா சாப்பிட முடியாம தூங்க முடியாம நிறைய கஷ்டப்படுறாராம். இந்த விஷயம் எல்லாமே விஜயோடைய மேனேஜர் மூலயமா விஜய் குடும்பத்தினருக்கு தெரிய வந்திருக்கு. சங்கீதா இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அதன் பிறகு விஜயோடைய மகனுக்கும் மகளுக்கும் இந்த செய்தி தெரிய வந்திருக்கு. அதுல விஜயோடைய மகன் அது பெருசா எடுத்துக்கல. ஏன்னா நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம் அப்பா கிட்ட, அவர் கேட்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய மகன் சண்டை போட்டு போயிருக்கான். ஆனா விஜயோடைய மகளுக்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தன் அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சோகத்துல என்ன பண்ணன்னு தெரியல. உடனடியாக விஜய்க்கு கால் பண்ணி பேச ட்ரை பண்ணிருக்காங்க விஜயோடைய மகள். ஆனா விஜய ரீச் பண்ண முடியல. தன் அப்பாவை போய் நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நான் இப்போ சென்னை போறேன், நான் போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு தனது வீட்டுல சொல்லியிருக்காங்க விஜயோடைய மகள். ஆனா அது சங்கீதா ஏத்துக்கல. நீ அங்க போகவே கூடாது, நாம வேணாம்னு சொல்லி உங்க அப்பா முடிவு பண்ணி அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ அங்க போறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி விஜயோடைய மகளை கண்டிச்சிருக்காங்க. விஜயோடைய மகள் எவ்வளவு சண்டை போட்டு பார்த்துமே தன் அம்மா விடவே இல்லை அப்படிங்கிற சோகத்துல என்ன பண்றேன்னு தெரியாம விஜயோடைய மகள் பயங்கர ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள இருக்காங்க. தன் அப்பாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் தன் அப்பாவை பார்க்க முடியலையே அப்படிங்கிற மன உளைச்சல். இதுல என்ன பண்ணு தெரியாம தனது வீட்லயே நள்ளிரவுல அவங்களுடைய ரூம்ல ஒரு சில தவறான முடிவுகளை விஜயோடைய மகள் எடுத்திருக்காங்க. அதை பார்த்து விஜயோட குடும்பத்தினர்கள் ஒட்டுமொத்தமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அவங்க இப்போ மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி விஜய் ரசிகர்கள் விஜய் குடும்பத்தினர்கள் மத்தியில கடும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.